வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சாக்லேட் பனியாரம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக நானே ட்ரை பண்ணாங்க. ரொம்பவே அருமையாக வந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை நம்ம பார்த்துக்கலாம். ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னு ஐகார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு சாக்லேட் பவுடர் ஃபஸ்ட்டு தேவைப்படும், மைதா மாவு தேவைப்படும், தயிர் தேவைப்படும். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாதுங்க. சாப் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸு, பாதாம், அக்ரோட், முந்திரி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாக்லேட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோடா மாவு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை, வனஸ்பதி டால்டா கொஞ்சமாக, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டேரெக்டாகவும் பிளாகில் டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறேங்க. அரை பகுதி இந்த சாக்லேட் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வனஸ்பதி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். 30 செகண்ட்ஸ்க்கு இந்த மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மைக்ரோவேவில் இந்த சாக்லேட் 1 மினிட் ஆகும் மெல்ட் ஆகிறதுக்கு. நான் 30 செகண்ட்ஸ் ஆச்சு எனக்கு மெல்ட் ஆகிறதுக்கு. நான் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சாக்லேட் மெல்ட் ஆனதில் நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு பெலூன் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிட்டாங்க. அதில் கட்டி முட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா அடிச்சிட்டேன். இப்போ இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கொஞ்சமாக அந்த சோடா உப்பு சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்குன பாதாம், அக்ரோட், முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் ரொம்ப கெட்டியாக இருந்தது மாவுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த எக்ஸஸ் தயிர் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணியை விட்டு அடித்து அந்த மோர் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ண பிற்பாடு நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ சர்க்கரை கம்மியாக இருந்தது. ஸோ நான் பொடி சர்க்கரை நான் சேர்த்துக்கினேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சர்க்கரை சேர்த்துக்கினேன். அந்த மோர் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கினேன். மாவு நல்லா ஈவன் ஃப்ளோயிங்காக இருக்கணும். ஸோ வச்சு நல்லா அந்த விஸ்கை வச்சு அடிச்சிட்டேன். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா அடிச்சிட்டேன். நான் எதுக்கு இந்த சாக்லேட் பட்டு அரிசி மாவில் தயார் பண்ணலன்னா, அரிசி மாவு ரஃப் ஆகிடும். ஸோ நம்ம இட்லி தோசை மாவு கூட ஒரு ரஃப்பாக இருக்கும் இந்த சாக்லேட் சேர்த்தோம்னா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். இது நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா அருமையாக வந்தது. இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கிச்சன் கவுண்டர்லேயே விட்டுட்டேன். இதனால கொஞ்சம் ஊறணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறுனா நல்லா வரும். பொங்கி நல்லா அழகாக வரும் அந்த பட்டு. இப்போ இந்த பனியாரம் தட்டு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பனியாரம் தட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டால்டா ஒரு குழியில் நல்லா தேய்ச்சி விடுறேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாம், உங்களை விருப்பத்துக்கு பொறுத்தது மாதிரி தான். நான் எதுக்கு இந்த மாதிரி நான் டால்டா யூஸ் பண்ணுறேன்னா, அந்த ஃப்ளேவர் இருக்காது. ஸோ வெறும் சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில் சீக்கிரமாக காஞ்சி தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பனியாரம் தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டால்டா யூஸ் பண்ணேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அந்த பனியார மாவு குழியில் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா சாக்லேட் தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பணியாரத்தை ரெடி பண்ணோம், இல்லைனா சாக்லேட் தீஞ்சிப்போம். இப்போ அந்த சென்டரில் வந்து இந்த சின்ன சின்ன பீசஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துருக்கேன். மேலே லைட்டாக மாவு வச்சு அந்த சாக்லேட்டை மூடுறேன். கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன். மேலே வந்து அந்த சாக்லேட்டை கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ஈச் சைடு நான் குக் பண்ண விட்டேங்க. ஸ்லோவாக நான் திருப்பிட்டே இருந்தேன். ஒன்ஸ் நம்ம ஒரு பக்கம் வெந்த பாடு நம்ம திருப்பிட்டோம்னா அது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம திருப்பிட்டே இருந்தோம்னா போதும். நிறைய இது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லைனா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாக்லேட் இருக்குது, ஸோ அதனால தீயும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 30 செகண்ட்ஸில் ஒரு ஈச் சைடு குக் ஆனதும் நான் இதை எடுத்து பரிமாறிட்டேன். மேலே வந்து சுகர் பவுடர் நான் தூவிருக்கேன். கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் ஊற்றி செடி வச்சு டெக்கரேட் பண்ணி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. நாங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது கண்டிப்பாக இன்னொரு முறை கூட நான் வந்து செய்ய போகிறேன். ரொம்பவே நல்லா வந்தது, எதிர்பார்த்த அளவோட நல்லாவே வந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து வீட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.